அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் ஜோதிடத்தில் நிறைய விதிகள் இருக்குது. அதில் ஒரு சில விதிகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இப்போது 7ஆம் இடம் என்பது கலத்திரத்தினை குறிக்கும். இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி லக்ன பாவத்தில் இருந்தது அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு ரொம்ப பிடித்த நபர் யாருன்னா இந்த மனைவி தான், அவருடைய மனைவி தான். அவருடைய கருத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மனைவி தவறே செய்தாலும் அதை பொறுத்து அவர் மேலே ஒரு அதிகப்படியான ஒரு பாசத்தினை கொடுப்பார். அதே மாதிரி சுக்கிரன் லக்னம் அல்லது 7ஆம் பாவத்தோட தொடர்பில் இருந்ததுன்னா, சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சுக்கிரன் லக்னம் அல்லது 7ஆம் பாவத்தோட தொடர்பில் இருந்ததுன்னா வாழ்க்கை துணை மீது பாசம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது லக்னாதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்குது. லக்னாதிபதி போய் 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் திருமண வாழ்க்கை தான் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை முடிந்த பிறகு, அதாவது ஆரம்பித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு படிப்படியான வளர்ச்சிங்கிறது கிடைக்கும். சந்திரன் 7ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா மனைவியினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பார். ஆனால் அவங்க இவரை மதிக்க மாட்டாங்க பெருசாக. சந்திரன் 7ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லலாம், 7ஆம் பாவத்தில் பொதுவான விஷயம் சுபகிரகங்கள் இருந்தது அப்படின்னா வாழ்க்கை துணையை மதிப்பார்னு சொல்லலாம். சுக்கிரன் சந்திரன் இணைவானது, சரியா, சுக்கிரன் சந்திரன் இணைவானது அவங்க ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா காதலுக்கு மதிப்பு கொடுப்பார். ஆனால் அவங்க தனி கொடுத்தனம் இருக்கிறது தான் நல்லது. சுக்கிரன் சந்திரன் இணைவு இருந்தால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வராது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து 7ஆம் அதிபதி சுக்கிரனோட இருந்தது அப்படின்னா, 7ஆம் அதிபதி சுக்கிரனோட இணைவு பெற்றிருக்கிறது இருந்ததுன்னா மனைவிக்காக எந்த விதமான தியாகங்களையும் இந்த ஜாதகர் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். குரு 7ஆம் இடத்தை பார்வை செய்தால் நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல மனைவி அமைவாங்க, பாசத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருந்தது அப்படின்னா வாழ்க்கை துணையோட அதிகமாக ஒரு இணக்கத்தில் அவங்க இருப்பாங்க. 4ஆம் பாவம் 7ஆம் அதிபதி தொடர்பு இருந்ததுன்னா இந்த ஜாதகருக்கு தாயாரை போல பார்த்து கொள்ளக்கூடிய மனைவியானவர் கிடைப்பார். 7ஆம் அதிபதி உச்சம் பெற்று அல்லது ஆட்சி பெற்று இருந்தால் வாழ்க்கை துணையினுடைய தாக்கம்தான் இந்த ஜாதகரின் வாழ்க்கையில் நிறைய இருக்கும். அவங்க இல்லாமல் இவர் எதுவுமே செய்ய மாட்டார். அதோடு இந்த லக்னாதிபதி தொடர்பும் இருந்து விட்டால் மனைவிகிட்ட சொல்லாமல் கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செய்ய மாட்டார். சுக்கிரன் பலமாக இருந்து ஆண் ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தோட தொடர்பில் இருந்தது அப்படின்னா மனைவி மூலமாக வருமானம், மனைவி மூலமாக குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷமானது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்தது. மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, மனைவியின் மீது அன்பாக இருக்கக்கூடிய ஆண் ஜாதகத்தின் அமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில விதிகளை பார்த்தோம். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.